இங்க வாங்கல, இங்க இருக்கிற டென்னிஸ் எல்போவை நாலு ஸ்டெப்ல கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். மசில் ரிலீஸ்ங்க. இங்க இருக்கிற விரலை யூஸ் பண்றப்போ இந்த காமன் எக்ஸ்டென்சார்ஸ் மசில் இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இன்ஃப்ளமேஷனா இருக்கிறதாங்க டென்னிஸ் எல்போ. அதுக்கு நம்ம ஒரு மசாஜ், இங்க இருக்கிற பிரேக்கியோரலைஸை லைட்டா அழுத்தி பாருங்க. 90% ஆஃப் பீப்புளுக்கு பெயினா இருக்கும். ஒரு 2 minutes மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பாட்டட் பெயின் இருக்கும், அதை அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கோங்க. 12 seconds into 3-4 ரெப்படேஷன் பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சிங்க, கையை நேரா நீட்டிக்கோங்க. ஸ்லைட்டா இழுக்கிற மாதிரி அளவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. ஹோல்ட் இட் ஃபார் 30 counts. அதுக்கப்புறம் மைல்டு ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப இழுத்ததுன்னா எகைன் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு. மசிலோட டென்ஷனை மட்டும் தான் ரிலாக்ஸ் பண்றோம். இந்த இடத்துல வலிக்க கூடாது, இங்க ஸ்ட்ரெச் இருக்கும். கப்பல் ஆஃப் டேஸ்க்கு அப்புறமா கையை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்க. நல்ல ஸ்ட்ரெச் இருக்கட்டும். ஃபுல் ரேஞ்ச் வந்துட்டா விட்டுருங்க போதும். 3 ஐஸ் பேக்குங்க. டெய்லி ஒரு நாளைக்கு 2 வேளை ஐஸ் பேக்கை ஒத்தனை கொடுங்க. ஒரு 5 நாளைக்கு பண்ணுங்க போதும். 4ங்க, இது எல்லாம் பண்ணதே இந்த விஷயம் பண்றதுக்காக தாங்க. நம்பர் 4 எக்ஸசைஸ். ஒரு 50 ரெப்படேஷன் டைட்டா இல்லாம சும்மா விரல மடக்கி நீட்டுங்க. 2 ரிஸ்ட மேல கீழே பண்ணுங்க. நம்பர் 3 ரிஸ்ட் அப் அண்ட் டவுன். நம்பர் 4 கையை டர்ன் பண்ணி விடுங்க. இது அப்படியே ப்ரோக்ரஸ் பண்ண போறோம். ப்ரோக்ரஸ் பண்றதை செக் பண்றதுக்கு கையை மேல வச்சுக்கோங்க. ரிஸ்ட நல்லா மேல தள்ளுங்க. இந்த இடத்துல வலி இல்லைன்னா தான் ப்ரோக்ரஸ் பண்ணணும். ஒரு கிரிப்பர் எடுத்துக்கோங்க. கையை நல்லா அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் அழுத்தி ஹோல்ட் பண்ணுங்க. கட்டாயம் இது மாதிரி தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. மூவ் தி ரிஸ்ட் அப் அண்ட் டவுன். அதே மாதிரி வெர்டிகலா வச்சுட்டு அப் அண்ட் டவுன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்லயும் பண்ணுங்க. இது 4 நாள் பண்ணாலே இது சரியாகிற பிரச்சனை கிடையாதுங்க. 6 வாரம் எக்ஸசைஸ் பண்ணி ப்ரோக்ரெசிவா ரீஹாப் பண்ணா மட்டும்தான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.